ஜியோ ஏர்டெலுக்கு கெட் அவுட். நீ 20,000 அரசு பள்ளிகளில் BSNL தான் ராஜா. தமிழ்நாடு அரசு அதிரடி. வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. Zero Gravity. Science and Technology Edutainment. அரசு பள்ளிகளுக்கான ஒரு திட்டத்தில் தனியார் டெலிகாம் நிறுவனங்களை ஓரங்கட்டிவிட்டு தமிழ்நாடு அரசானது BSNL நிறுவனத்திற்கு முன்னுரிமை கொடுத்துள்ளது. அப்படி என்ன செய்தது? அது என்ன திட்டம்னு இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். தனியார் தொலைத்தொடர்பு துறைகளை தேர்வு செய்யாமல் வருகிற 2025 ஏப்ரல் முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் BSNL இணையதள வசதியை தேர்வு செய்யுமாறு அரசு பள்ளிகளுக்கு பள்ளி கல்வி இயக்குநரகம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அறிவுறுத்தி உள்ளது. இணைய சேவைக்கான மாதாந்திர சேவை கட்டணத்தை, அதாவது மந்த்லி சர்வீஸ் சார்ஜ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ், ஏப்ரல் முதல் மையப்படுத்தப்பட்ட பில் செலுத்துவதன் மூலம் நேரடியாக BSNL நிறுவனத்திற்கு செலுத்த முதன்மை கல்வி அதிகாரிகள், சீஃப் எஜுகேஷன் ஆபீசர்ஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் BSNLக்கு பதிலாக இணையதள சேவையை பெரும் பள்ளிகள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களால் பட்டியலிடப்பட்டு 2025 ஆண்டு பிப்ரவரி 25 தேதிக்குள் துறைக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் BSNL இன்டர்நெட் கனெக்ஷனை எடுத்து கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பில் பதிவேற்றம் செய்யாத பள்ளிகள் விரைவில் அது குறித்த விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நினைவூட்டும் வண்ணம் கடந்த 2024 ஆண்டு மே மாதத்தில் 20,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளுக்கு இணைய இணைப்பு வழங்கப்படுவதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய அரசுக்கு சொந்தமான டெலிகாம் நிறுவனமான BSNL உடன் தமிழ்நாடு அரசாங்கம் கையெழுத்திட்டது. இதற்கிடையில் தான் ஒன்றிய அரசானது தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு SS திட்டத்தின் கீழ் ரூபாய் 2152 கோடி நிதியை கொடுக்காமல் வஞ்சித்து வருகிறது. தமிழ்நாடு அரசுக்கு 2023 மற்றும் 24 கல்வியாண்டில் 3533 கோடி ரூபாய் நிதி ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆனால் கல்வி அமைச்சகம் இன்னும் தமிழ்நாட்டின் பங்கை வெளியிடவில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, BSNL நிறுவனமானது இன்னமும் பான் இந்தியா அடிப்படையிலான 4G சேவைகளை அறிமுகம் செய்யவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆனால் 4G நெட்வொர்க் முழுமையாக அறிமுகமான வேகத்தில் 5G நெட்வொர்க் அறிமுகமாகும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். அதற்காகத்தான் BSNLின் 4G தொழில்நுட்பமானது உள்நாட்டிலேயே தயாராகிறது. இதற்கு தான் 4G 5G அறிமுகம் தள்ளிக்கொண்டே போகிறது. இருப்பினும் BSNL நிறுவனத்தின் கீழ் திடீரென கூட்டமாக புதிய கஸ்டமர்கள் சேர்ந்து கொண்டேதான் இருக்கின்றனர். 17 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக BSNL நிறுவனம் 262 கோடி லாபமும் பார்த்துள்ளது. கடந்த 2024 ஜூலை 3 தேதி முதல் முன்னணி டெலிகாம் ஆபரேட்டர்களான பார்த்தி, ஏர்டெல், வோடாபோன் ஐடியா மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ ஆகியவைகளை தத்தம் ப்ரீபெய்ட் மற்றும் போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ் திட்டங்களின் விலைகளை கடுமையாக 10% முதல் 27% வரை உயர்த்தின. ஆனால் BSNL மட்டும் எந்த விலை உயர்வையும் அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த BSNL இணையதளம் மூலமா அரசு பள்ளிகளுக்கு மாற்றம் ஏற்படும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்களை எங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.